தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/4/2015 சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 5:16 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, கோயில்களுக்கு நம்ம போகிறோம், முருகன் சன்னதியிலே நிற்கிறோம், முருகன் புகழ் பாடுகின்றோம், மிகப்பெரிய கூட்டு பிரார்த்தனை நடக்கிறது என்று சொன்னால் பிரார்த்தனையின் முடிவிலே ஒரு பாடல் படிப்பார்கள். அது என்ன பாடல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முத்தாய்ப்பாக வீட்டிலே நீங்கள் குரு பூஜை நடத்தினாலும் சரி, வீட்டிலே இந்த பழனிக்கு நடந்து போகிறவர்களெல்லாம் சுவாமிக்கு பூஜை போடுவார்கள். அதே போல் மகேஸ்வர பூஜை என்றெல்லாம் போடுவார்கள். அப்படி மகேஸ்வர பூஜையெல்லாம் வைக்கின்ற பொழுது கடைசியாக வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்று ஒரு பாடலை பாட வேண்டும். அதற்கு பின்னாலே ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று பாடல் பாடுவார்கள். அதற்கு இடையிலே அவர்கள் ஆறுமுகனை பற்றி ஒரு பாடல் பாடுவார்கள். ஏறுமையில் ஏறிவிளை யாடுமுகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குண்டுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று திருப்புகளை படிக்கின்ற பொழுது இந்த பாடலை கடைசியாக முத்தாய்ப்பாக படிப்பார்கள். ஏன் இதை படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் சன்னதியிலே நாம் நிற்கின்றோம், அல்லது ஒரு தெய்வத்தின் சன்னதியிலே நாம் நிற்கின்றோம். அப்படி நிற்கின்ற பொழுது இந்த அரசு நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், அறம் வளர வேண்டும். எனவே தான் உலகம் செழிக்க, மலைவளம் பெருக வேண்டும், உயிர்களெல்லாம் தழைக்க வேண்டும் என்று கந்தபுராணத்திலே வருகின்ற பாடல்தான் வான்முகில் வளாது பெய்க. முதல் வரி மழைவளம் நமக்கு வேண்டும். மழை வந்தால்தான் நமது உயிர்களும் பயிர்களும் செழிக்குமாம். அதனால்தான் முதல் வரி வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. அரசு நல்ல அரசாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமாம். குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நம்ம வேண்டிக்கிறது நமக்குன்னு வேண்டிக்குவோம், பிள்ளை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், பணம் கிடைக்கணும், தொழில் பண்ணணும்னு. ஆனால் முத்தாய்ப்பாக படிக்கின்ற பாடல் கடைசியாக நிறைவாக படிக்கின்ற பொழுது அனைத்து உயிர்களும் வாழ்க வேண்டும், அனைத்து உயிர்களும் நலம் பெற வேண்டும், அரசு நல்ல அரசாக நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டும், அறங்கள் ஓங்க வேண்டும் என்றுதான் நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நீதி நெறியோடு இந்த உலகம் விளங்க வேண்டும் என்று நாம் படித்தால் அந்த கூட்டு பிரார்த்தனையின் பலனாக நாடு நலம் பெறும், மக்கள் வளம் பெறுவார்கள். அதே நேரத்தில் ஏறுமையில் ஏறிவிளை யாடுமுகம் ஒன்று என்று 6 முகத்துக்கும் நாம் விளக்கம் சொல்லுகின்றோம். 6 முகத்துக்கும் நாமே விளக்கம் சொல்லிவிட்டு கடைசி வரியாக ஆறுமுகமான பொருள் நீயருளல் வேண்டும் என்று கேட்டால் அந்த ஆறுமுகன் என்ன சொல்லுவான்? நீதான் இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டாயே, நான் என்ன உனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்பாராம். அதற்கு என்ன பொருள் என்றால், ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளல் வேண்டும் என்று சொல்லை பிரித்து படிக்க வேண்டும். ஆன பொருள் என்றால் எனக்கு தேவையான பொருள், எனக்கு தேவையான பொருளை நீ தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று அந்த ஈற்றடியை நாம் படிக்க வேண்டும். சொல்லை பதம் பிரித்து படிப்பதன் மூலமாக நம் வாழ்க்கையில் நிதமும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அந்த அடிப்படையில் நீங்களும் கூட்டு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது முத்தாய்ப்பாக இது போன்ற பாடல்களை பாட வேண்டும். இறைவனை வாழ்க என்றால் நாமும் வாழ்வோம். அந்த அடிப்படையில் தான் சிவபுராணத்திலே கூட நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வருகின்றது. எனவே இறைவனை வாழ்த்துவோம், நாமும் வாழ்ந்து நலம் பெறுவோம் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வேலைகள் கிடைத்து வேதனை நீங்கும் நாள் இன்றைக்கு. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் முயற்சி எடுத்திருந்தால் அதற்கு அனுகூலம் கிடைக்கும். ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் கூடுதல் சம்பளம் கிடைக்கிறது, வேறு வேலைக்கு செல்லலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு அதற்கும் அனுகூலம் இருக்கிறது.
செவ்வாயும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். 6க்கு அதிபதி ராசிநாதனோடு இணைந்திருக்கின்ற பொழுது எதிரிகளின் தொல்லை குறையும், இனம் புரியாத கவலை மறையும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். ரிஷபராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலை நேரத்திலேயே ஒரு கலகலப்பான தகவல் வந்து சேரப்போகிறது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும், மருத்துவ செலவு குறையும், செய்கின்ற தொழிலிலே லாபம் கிடைக்கும், கிளைத்தொழில்கள் செய்யும் எண்ணம் கூட ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்துகின்ற நாள் இந்த நாள். பக்கபலமாக இருக்க தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்வீர்கள். சிக்கல்களிலிருந்து விடுபட சிலரது யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குருவின் பரிபூர்ண அருள் 2 இருப்பதால் தனவரவு தாராளமாக வந்து சேரும். தனாதிபதி சந்திரனும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். எனவே பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழிலில் எதிர்பார்த்ததைப் போலவே லாபம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அது மட்டுமல்ல, குழந்தைகளாலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கலாம். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, கையிருப்பு கரையும் நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். ஜென்மச்சந்திரனும் உலா வருவதால் திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்க வைக்கும். ராசிநாதன் நன்றாக இருந்தாலும் கூட 5ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெற்றிருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை உண்டு. பூர்வீக சத்து தகராறுகள் மேலோங்கலாம். பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டு சஞ்சலங்களையெல்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, பிரியமானவர்களோடு இருந்த பிரச்சனை அகலும் நாள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். விரயஸ்தானத்தில் வியாழன் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். அஷ்டமாதிபதி 12 இருந்தால் விபரீத ராஜயோக முறையிலே உங்களுக்கு திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திடீர் பயணங்களால் லாபம் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். நேற்று பாதியில் இருந்த பணி இன்று மீதியும் முடியும். தொழிலுக்காக அந்நிய இனத்தவர்களை நீங்கள் சந்தித்து புது முடிவு எடுக்கப் போகின்றீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழும் நாள். வேலைக்கு சேர்ந்தவர்கள் இன்னும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கவில்லையே என்று கவலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியடையும் விதத்தில் இன்றைக்கு ஒரு தகவல் வரப்போகிறது. உறவினர்களின் பாசமழையில் நனையப் போகின்றீர்கள். தங்கம் வெள்ளி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். விலையுந்த பொருட்கள் வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர் போன்றவற்றையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது. என்ன இருந்தாலும் 8 செவ்வாய். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆரோக்கியத்திற்காகவும் செலவிடும் சூழ்நிலை உண்டு. துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள். வரவு 2 மடங்காக உயரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். 7.5 சனி இன்னும் விலகவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் இருப்பதனாலே இன்றைக்கு கிழமை சனி. எனவே சனிக்கிழமை என்பதால் சனி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சனியின் சன்னதியிலே எல் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். விலையுயர்ந்த பொருட்களை மாலை நேரம் வாங்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உலாவரும் கிரக நிலைகளால் உன்னத வாழ்க்கை அமையும் நாள். இன்றைக்கு உடன் இருப்பவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானை வழிபட்டால் சந்தோஷங்கள் எல்லாம் வந்து சேரும். மதியத்திற்கு பின்னால் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். நட்பால் நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை பதிவதால் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்க நீங்கள் அதிக அலைச்சலை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது முன்னேற்றத்திற்கு வித்திடும். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்ற கவலை மேலோங்கும். 12 வேறு சனி இருக்கிறார். 2க்கு அதிபதி 12 இருந்தால் எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும் நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வளர்ச்சி கூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கூட கிடைக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சிக்கனத்தை கடைப்பிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். வங்கி சேமிப்பு உயர்ந்ததெல்லாம் இன்றைக்கு கரையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 6லே வியாழன் இருப்பதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்க அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். செவ்வாயும் வலிமை இழந்திருக்கிறார். உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே வரவு வந்து சேரும். வருங்கால நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். மூத்தோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. வீடு கட்டும் முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். குழந்தைகளாலும் உங்களுக்கு வருமானம் உண்டு. பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.